2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். VIT Engineering Entrance Examination 2026. Applications live now. Visit vit.vit.ac.in. தமிழ்நாட்டிலே பிஜேபியினுடைய வளர்ச்சி ஆளுங்கட்சிக்கு ஒரு அதிர்வலையும் பயத்தையும் கொடுக்குது. அது ஸ்டாலின் வாயிலிருந்தும் உதயநிதி வாயிலிருந்தும் அதில் இருக்கிற மந்திரிகளுடைய வாயிலிருந்தும் வருகின்ற பேச்சுக்கள் பிஜேபி பார்த்து அவர்கள் எவ்வளவு அச்சப்படுகிறார்கள் புரியுது. ஆனால் கீழே விழுந்தாலும் மீசல மண் ஓட்டலைங்கிற மாதிரி நாங்கள் தான் ஜெயிப்போம் 230 அந்த திட்டம் இந்த திட்டம்னு சொல்லி அவர்களை தாங்களே தைரியப்படுத்திக் கொள்கிறார்கள். 4.5 வருஷமாக தேங்கி கிடந்த அரசாங்க ஃபைலு, மக்கள் கொண்டு போய் கொடுத்த பெட்டிஷனுக்கு மரியாதை இல்லாததெல்லாம் மாற்றுறதுக்கு முதல் முறையாக அரசாங்கத்தினுடைய IAS ஆஃபீஸரையே ஸ்போக்ஸ் பர்சனாக மாற்றி, ஏன்னா அவங்க கட்சியில் இருக்கிற ஸ்போக்ஸ் பர்சன் எம்எல்ஏ எம்பி மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, மாற்றி அவங்க மூலமாக பெட்டிஷன் வாங்க ஆரம்பித்தாங்க. அது கூட எவ்வளோ இடத்துல குப்பையில் கிடந்ததுன்னு நம்ம பார்க்க முடியும். ஆக எல்லா முறையிலையும் தோல்வி. அதனால் பயந்து போகிறாங்க. குறிப்பாக பீகார் தேர்தலுக்கு பின்னால் இன்னும் அவங்களுடைய உதறல் ஜாஸ்தியாகிருக்கு. உள்ளேயே பூர முடியாதுங்கிற கம்யூனிஸ்ட் கோட்டைக்குள்ளார திருவனந்தபுரத்தில் வெற்றி. கேரள மாநிலம் முழுவதும் பிஜேபி எல்லா மாநகராட்சி, நகராட்சி, பஞ்சாயத்துகளில் கூட அதனுடைய கணக்கை துவங்கி பெரிய அளவில் காங்கிரஸுக்கு அடுத்தபடியாக பல இடங்களில் இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் பின்னுக்கு போகக்கூடிய அளவில் வெற்றி பெற்றிருப்பதும் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சிக்கு ஒரு அதிர்வலையை கொடுத்துருக்கிறது. வருகின்ற காலங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்னும் அதிகமான கட்சிகள் சேரும். பீகாரில் எப்படி கடைசி நிமிஷம் வரை பல கட்சிகள் தொடர்ந்து சேர்ந்து ஒரு பெரிய வலுவான என்டிஏ உருவாக்கிச்சோ, அந்த நிலைமை தான் தமிழ்நாட்டில் உருவாகும். இது ஹேசியம் அல்ல, இது ஃபோர்காஸ்ட் அல்ல, இது ப்ரெடிக்ஷன் அல்ல, இது நடக்க போகின்ற சாத்தியமான அதற்கான எல்லா விஷயங்களும் செய்துவிட்ட பிறகு நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்போ தெரிவிக்கிறோம். அதனால் இந்த தேர்தல் இதுவரை ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி அதனுடைய ஆட்டம் முடிய போவதை இப்பொழுதே சொல்ல ஆரம்பித்து விட்டது. ஒரேடியாக முடிய போவதையும் இன்னொரு 3 மாதத்திலும் பார்க்க போகிறோம். சாதாரணமாக தமிழ்நாட்டில் ஓட்டு திட்டுன்னு அவங்களோட சேர்ந்து கூவிக்கிட்டு இருந்த ஸ்டாலின் இப்போ எல்லாரையும் போய் பதிவு பண்ணுங்க, இடதுசாரி பதிவு பண்ணுங்க, டிவி திருமாவளவன் பதிவு பண்ணுங்க. ஏன் சொல்லணும்? ஓட்டு திருட்டா இருந்தால் ஏன் போகணும்? சரி, இன்றைக்கி தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ஊழியர்கள் தான் இப்போ எலெக்ஷன் கமிஷனுக்காக வேலை செய்கிறாங்க. அந்த பிஎல்ஓட போய் நேராக கேட்க சொல்லுங்கள். சாதாரண மனுஷனில் இந்த ராகுல் காந்தி கேட்க சொல்லுங்கள். ஓட்டு திருட்டு அப்படிங்கிறது உண்மையா? அவங்க குடும்பம் தான் ஓட்டு திருட்டு பண்ணிச்சு. வல்லபாய் படையில் வர முடியாமல் திருத்துச்சு. உறுப்பினரே குடிமகளே இல்லாத சோனியா கொண்டாந்து ஓட்டு போட வச்சிச்சு, தேர்தல் நிற்க வச்சிச்சு. அதனால் ஓட்டு திருட்டு என்பது காலாவதியாக போகன, வேற விஷயங்கள் கிடைக்காம, அதே சமயத்தில் அவர்களை தோல்வியில் ஆழ்த்த போகின்ற பேச்சு. நீதிமன்றத்தை மதிக்காததில் திமுகவுக்கு மேலே புதுசாக ஒரு கட்சி தொடங்க முடியாது. பல கோர்ட்டு தீர்ப்புகள் அது மதிக்கலை. அரசாங்கம் என் பணத்தில் உங்கள் பணத்தில் அமித்ஷானாலே நாடு அதிருது. அமித்ஷா எந்த வந்தாலும் நாங்கள் மாற மாட்டேன்னு சொல்ல கடவுளுக்கு இவங்களுக்கு பீதியை உண்டு பண்ணியிருக்கு. நாங்கள் ஒன்றும் மாறுதட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அமித்ஷா இறங்கிட்டாருன்னா அது வெற்றி தான். கடந்த 6-7 கண்டினியூஸ் வெற்றி மாநிலங்களில். பீகாரில் மிகப்பெரிய வெற்றி, மகாராஷ்டிராவில் 2/3 மெஜாரிட்டி வெற்றி, ஹரியானாவில் வெற்றி. இப்போ திருவனந்தபுரத்துக்கு அமித்ஷா போல் அங்கே மக்களுடைய அவங்களான எழுச்சி, அந்த வெற்றியை தமிழ்நாட்டிலும் உண்டு பண்ணி விடுவார்களோ என்ற பயத்தில் அமித்ஷாவினுடைய வருகையை பற்றி ஆளுங்கட்சி கவலைப்படுகிறது. அமித்ஷா வரப்போகிறாரு. தமிழ்நாட்டில் தேர்தல் யூகம் தயாராகிடுச்சு.
செயல்படுத்த போகிறார். அந்த செயல்பாட்டினுடைய ஒரு வடிவமாகத்தான் நாங்கள் தொடர்ந்து இந்த பயிலரங்குகள் நடத்திக்கிட்டு இருக்கோம். கீழ்மட்டத்தில் மிக நுணுக்கமான அரசியல் வேலைகளோடு அமித்ஷாவினுடைய சூத்திரத்தை பயன்படுத்துவோம். அதை பார்க்க போகிறீர்கள். அதன் மூலமாக இந்த திராவிட மாடல் எவ்வளவு ஆடல் ஆட போகிறதுன்னு பார்க்க போகிறோம்.